அண்மைச் செய்தி 24 காவல் உயர் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழகம் முழுவதும் 24 காவல் உதவி அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா திருவல்லிக்கேணி துணை ஆணையராக செல்வ நாகரத்தினம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் துணை ஆணையராக இருந்த கீதாஞ்சலி அவர்கள் மாற்றப்பட்டு தற்போது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல மத்திய குற்றப்பிரிவில் துணை ஆணையராக இருந்த நிஷா அவர்கள் மாற்றப்பட்டு நீலகிரி மாவட்டத்தின் எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மயிலாப்பூர் துணை ஆணையராக ஹரிகரன் பிரசாத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மயிலாப்பூர் துணை ஆணையராக இருந்த ரஜத் திருவாதி அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில தற்போது அந்த இடம் காலியாக இருந்தது. தற்போது ஹரிகரன் பிரசாத் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த ஆல்பர்ட் ஜான் அவர்கள் தூத்துக்குடி எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திருவண்ணாமலை எஸ்பியாக இந்த கார்த்திகேயன் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மாவட்ட எஸ்பியாக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோன்று 24 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்ட எஸ்பி பிரபாகர் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல சென்னையுடைய செக்யூரிட்டி டெப்டி கமிஷனராக மகேஸ்வரன் அவர்கள் பணியிடம் மாற்றப்பட்டு தருமபுரி எஸ்பியாக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா நகர் துணை ஆணையராக அந்த சீனிவாசன் அவர்கள் தென்காசியோட எஸ்பியாக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டெப்டி கமிஷனர் ஆஃப் சேலம் சிட்டியோடைய டெப்டி கமிஷனர் மதிவானவன் அவர்கள் வேலூர் எஸ்பியாக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது சைபர் கிரைம் டிசியாக இருக்கக்கூடிய கீதாஞ்சலி அவர்கள் கிரைம் பிரான்ச்சோடைய டிசியாக டெப்டி கமிஷனராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோன்று 24 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை செயலாளர் வீரேஜ்குமார் அவர்கள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். நுண்ணறிவு பிரிவுக்கு மற்றொரு அதிகாரியை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே துணை ஆணையராக ராமமூர்த்தி அவர்களும் அதே போல அரவிந்த் அவர்களும் துணை ஆணையராக இந்த அரவிந்த் அவர்கள் மற்றொரு இடத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில தற்போது அந்த இடத்திற்கு சக்தி கணேசன் என்ற துணை ஆணையர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நிஷா அவர்கள் மத்திய குற்றப்பிரிவு நிஷா அவர்கள் நீலகிரி எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதேஷ் பச்சரா பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியாகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சேலம், கரூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சுஜித்குமார் சென்னை காவல்துறை பாதுகாப்பு பிரிவு துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே செல்வ நாகரத்தினம் திருவல்லிக்கேணி துணை ஆணையராக இருந்த நிலையில மீண்டும் அவர் திருவல்லிக்கேணி துணை ஆணையராக செல்வ நாகரத்தினம் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோன்று 24 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இந்த எஸ்பிக்கள் உயர் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்ததுனால தற்போதும் ஒரு 24 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது.